அனைவருக்கும் வணக்கம். வெற்றி தமிழ்நாடு என்ற பெயரில் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சிக்கே புதிய வாசலை திறந்திருக்கிறது தளபதி விஜயன் அரசு. இன்று சென்னை கண்டது ஒரு சாதாரண முதலீட்டாளர் சந்திப்பு மட்டுமல்ல, உலகத்தின் பார்வையை தமிழகத்தின் பக்கம் திருப்பிய ஒரு புதிய தொடக்கம். தொழிலதிபர்கள் வந்தார்கள், முதலீட்டாளர்கள் வந்தார்கள், நிறுவனங்களின் பிரதிநிதிகள் வந்தார்கள். ஒரே கேள்வியோடு, தமிழகத்தில் முதலீடு செய்யலாமா என்ற கேள்விக்கு இன்று தமிழகம் சொன்ன பதில், வாருங்கள், வளருங்கள், தமிழகத்தோடு சேர்ந்து வெற்றி பெறுங்கள். இதுதான் வெற்றி தமிழ்நாட்டின் முழக்கம். தமிழகத்தின் தொழில் எதிர்காலத்தை உலகத்தின் முன் வைத்திருக்கிறது தாவேகா அரசு. புதிய அரசு என்ன செய்ய போகிறது என்று கேட்பவர்களுக்கு இன்று பதில் வார்த்தையில் இல்லை, முதலீட்டில் இருக்கிறது. வேலை வாய்ப்பு எங்கே என்று கேட்பவர்களுக்கு இன்று பதில் அறிக்கையில் இல்லை. 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்பு இலக்கில் இருக்கிறது. 97 நிறுவனங்கள், 97 ஒப்பந்தங்கள், 67,452 கோடி முதலீடு, 1,06,000க்கும் மேற்பட்ட புதிய வேலை வாய்ப்புகளுக்கான வாய்ப்பு. இது வெறும் எண்கள் அல்ல. ஒவ்வொரு எண்ணுக்கு பின்னாலும் ஒரு இளைஞனின் கனவு இருக்கிறது. ஒரு குடும்பத்தின் எதிர்காலம் இருக்கிறது. ஒவ்வொரு தொழிலாளியின் வாழ்க்கை இருக்கிறது. ஒவ்வொரு தொழில் முனைவோரின் முயற்சி இருக்கிறது. ஒரு தமிழகத்தின் வளர்ச்சி இருக்கிறது. இதெல்லாம் ஒரு நாளில் உருவான அதிசயம் அல்ல. தமிழகத்தை தொழில் வளர்ச்சியின் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தின் தொடக்கம். விஜய் ஒரு நடிகர் என்றவர்கள் இருந்தார்கள். அரசியல் அனுபவம் இல்லை என்று சொன்னவர்கள் இருந்தார்கள். ஆட்சி எப்படி நடத்துவார் என்று கேட்டவர்கள் இருந்தார்கள். ஆனால் தளபதி விஜய் அவர்கள் பதில் சொல்லவில்லை. விஜய் அவர்கள் செயல்பாட்டை தொடங்கினார். பேச்சுக்கு பதிலாக முதலீட்டாளர்களை அழைத்தார். வாக்குறுதிக்கு பதிலாக புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கொண்டு வந்தார். வார்த்தைகளுக்கு பதிலாக வேலை வாய்ப்பை முன்வைத்தார். இதுதான் தாவேகா அரசின் புதிய அரசியல் என்று சொல்லும் வகையில் விண்வெளியை நோக்கி தமிழகத்திலிருந்து ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் என்ற கம்பெனி தூத்துக்குடியில் 250 கோடி முதலீடு, 500 வேலை வாய்ப்புகள். தமிழகத்திலிருந்து விண்வெளியை நோக்கி ஒரு புதிய பயணம் என்ற சொல்லும் அளவிற்கு புதிய கதவை திறக்கிறது. விண்வெளியின் இன்னொரு கனவு அக்னிகுல் காஸ்மோஸ், 400 கோடி முதலீடு, 1500 வேலை வாய்ப்புகள். மீண்டும் ஒரு முறை தமிழக மண்ணிலிருந்து ராக்கெட்டுகளின் கனவு வானத்தை நோக்கி எழுகிறது. மின்சார வாகனத்தின் புதிய தலைமுறை வருகிறது. அல்ட்ரா வயலட் கிருஷ்ணகிரியில் 779 கோடி முதலீடு, 4000 வேலை வாய்ப்புகள். நாளைய சாலைகளில் ஓடப்போகும் வாகனங்களோடு இன்றே தமிழக இளைஞர்களின் வாழ்க்கையும் முன்னேறட்டும் என்ற நம்பிக்கையும் ஓடுகிறது. தொழில்நுட்ப உலகிலும் தமிழகத்தின் கதவு திறக்கிறது. சூப்பர் மைக்ரோ சென்னையில் 479 கோடி முதலீடு, சர்வர் உற்பத்தி மற்றும் ஒருங்கிணைப்பு மையம். இது தொழிற்சாலை மட்டுமல்ல, தமிழகத்தின் டெக் எதிர்காலத்திற்கான மற்றொரு படிக்கட்டு. ஜப்பானிலிருந்து வருகிறது YKK திருவள்ளூரில் 1659 கோடி முதலீடு, 4316 வேலை வாய்ப்புகள். ஒரு ஜிப்பரின் பின்னாலும் ஒரு தொழில் உலகம் இருக்கிறது. அந்த தொழில் உலகத்தின் ஒரு புதிய அத்தியாயம் திருவள்ளூரில் தொடங்குகிறது. இந்தியாவின் வாகனத்துறையின் முக்கிய பெயர் JK டயர், 5143 கோடி முதலீடு, 3510 வேலை வாய்ப்புகள். காஞ்சிபுரத்தில் தொழில் வளர்ச்சி மேலும் வேகம் பெறுகிறது. உலகின் முன்னணி ஆட்டோமொபைல் நிறுவனங்களில் ஒன்று டைம்லர், 4000 கோடி முதலீடு, ஒரகடமில் உற்பத்தி மற்றும் ஆராய்ச்சி மேலும் விரிவடைகிறது. தமிழகத்தில் தொழில் திறனை உலக நிறுவனங்கள் மீண்டும் தேர்வு செய்கின்றன. அதோடு அவிட் குரூப் 5 ஆண்டுகளில் 7000 கோடி முதலீட்டு திட்டம். நகர்ப்புற கட்டமைப்பு, சுற்றுலா, சுகாதாரம், சுரங்க உபகரண உற்பத்தி, பல துறைகளை இணைக்கும் பெரிய முதலீட்டு பயணம். இன்று அறிவிக்கப்பட்ட ஒவ்வொரு முதலீடும் ஒரு புதிய தொழிலின் விதை. இன்று உருவாகும் ஒவ்வொரு வேலை வாய்ப்பும் ஒரு குடும்பத்தின் நம்பிக்கை. தமிழகத்தின் எதிர்காலத்தை மாற்ற வேண்டும் என்ற அரசின் கனவு. சென்னை முதல் கிருஷ்ணகிரி வரை, காஞ்சிபுரம் முதல் தமிழகத்தின் ஒவ்வொரு மாவட்டம் வரை தொழில் வளர்ச்சி சென்றடைய வேண்டும். முதலீடு